தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திரு ஃபெலிக்ஸ் அவர்களை அன்போடு பேசுகிறார். இன்னைக்கு வந்து யார் பிரகாசிக்கிறது களத்தில் அப்படின்னா அது தாவேகா தான். ஏன்னா ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் இன்னைக்கு வந்து தேர்தல் களத்தில் நிற்குது. அந்த நட்சத்திரம் பிரகாசிக்காமல் வேறு எந்த நட்சத்திரம் பிரகாசிக்கும்? அதை விட மக்கள் தாவேகாவை முழுமையாக நம்புகின்றனர். காரணம் என்னன்னா, கடந்த 5 ஆண்டுகளாக திமுக அரசு மக்களிடம் பொய் மட்டுமே சொல்லியிருக்கு. ஒவ்வொரு செக்டாராக நான் சொல்கிறேன். ஒரு வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து 20,000 பேர் அவங்களுக்கு முறையாக அது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கொடுப்பது இல்லை இந்த அரசு. ஓகே, அதே போல் 2013 பேட்ச்லேருந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வேலைக்கு காத்துக்கிட்டு இருக்க கிட்டத்தட்ட 60,000 ஆசிரியர்கள் அவங்க வேலை எப்போ வரும் அப்படின்னு அவங்க போராட்டம். அதுக்கப்புறம் ஜாக்டோ ஜியோ ஓல்டு பென்ஷன் 8,50,000 பேர் ஓல்டு பென்ஷன் வந்துரும்னு இந்த கட்சியை நம்பி ஓட்டு போட்டு ஓல்டு பென்ஷனே வரல. அதில் அப்படி ஆசிரியர்கள் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நர்சஸ் செவிலியர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 13,000 பேர் அவங்க 18,000 ரூபாய் சேலரி வாங்கிட்டு அதாவது கோவிட் பீரியடில் உயிரை கொடுத்து வேலை செஞ்சவங்க அவங்களையும் இந்த அரசு வஞ்சிச்சிருச்சு. ஆஃப்டர் ஆல் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்க அவங்க எவ்வளோ தன் உயிரை பணயம் வைத்து இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக அவ்வளோ உழைக்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளத்தை குறைச்சிருச்சு இந்த அரசு. அதே மாதிரி இந்த அரசு போன வாட்டி வரும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க? 3,50,000 அரசு வேலைகளை நாங்கள் உருவாக்கி நாங்கள் கொடுப்போம் அப்படின்னாங்க. எத்தனை லட்சம்? 3,50,000. இதில் என்னென்ன நம்மளோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் போர்டு சொல்கிறேன். டிஎன்பிசின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு இருக்குது, டீச்சர்களை ரெக்ரூட் பண்ணுறது. அதுக்கப்புறம் எம்ஆர்பின்னு இருக்குது, மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு இருக்குது. அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் காவல்துறை அதிகாரிகள் எடுக்கிறது. அதற்கு அடுத்தது டான்ஜெட்கோ இபி டிபார்ட்மெண்ட்டில் இன்ஜினியரிங்கள் எடுக்கிறது. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் வனத்துறை 5,50,000 பேருக்கு நாங்கள் வேலை தரோம் அரசாங்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 5 ஆண்டுகளில் 60,000லேருந்து 80,000 பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஏமாற்று. என்ன சொல்றாங்க? எல்லாம் கரெக்ட். ஆகவே அதிமுக ஓட்டு போடுங்கன்னு அண்ணன் சொல்றேன். வெயிட் பண்ணுங்க நான் வரேன். அப்போ அதற்கு அடுத்தது கே என் நேரு ஒரு வேலைக்கு ஒரு ஜாபுக்கு 25 லட்சம் 35 லட்சம் வரை லஞ்சமா வாங்கியிருக்காரு ஒரு போஸ்டிங்க்கு. அப்போ இந்த ஒரு போஸ்டிங்க்கு அவர் லஞ்சமா வாங்கிட்டு வேலையை கொடுத்துருந்தாருன்னா அவன் போயிட்டு எவ்வளோ லட்சம் சம்பாதிப்பான்? 2022-23 மட்டும் 25,000 கிலோ கஞ்சா. எவ்வளோ? 25,000 கிலோ. நார்மலாக ஒரு ஆண்டுக்கு 6,000லேருந்து 4,000லேருந்து 6,000 கிலோ தான் கஞ்சா பிடிப்பாங்க. ஆனால் இங்கே வந்து 25,000 கிலோ. எவ்வளவு சிறப்பா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவ்வளவு பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை ஜாஃபர் சாதிக் 2,000 கோடி கஞ்சா போதைப் பொருட்கள் மெத்த போன்ற சிந்தட்டிக் ட்ரக்ஸ். கிட்டத்தட்ட இங்கே போதைப் பொருளுடைய அதிகரிப்பு வந்து 40% இந்த ஆட்சியில். நீங்கள் உண்மையிலே நம்ப மாட்டீங்க, ட்ரக் வந்து 360%, 360% ட்ரக் அதிகமாக இருக்குது. இது உங்களோட சார், இது வந்து நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோடைய டேட்டா. ஐ எம் நாட் டினைங், யூ கேன் கூகுள் இட் எனிவேர். தன்னுடைய திட்டங்களை எதுவுமே சொல்லாமல் வதந்திகளை மட்டுமே பரப்பிட்டு போனார் திமுகவை சேர்ந்த தோழர். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஏடிஎம்கேக்கும் கூட்டணி இருக்குது அப்படின்ற மாதிரி. உண்மையிலேயே யாருக்கு இங்கே கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் தான். போச்சுடா. எப்படி நான் சொல்கிறேன்னு கேளுங்க. திமுக தனது தேர்தல் அறிக்கையில் ஒன்று குறிப்பிட்டிருந்தாங்க. ஊழல் செய்த அதிமுக அமைச்சர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் செய்த அதிமுக அமைச்சர்களுக்கு என்று தனி கோர்ட் நீதிமன்றம் அமைத்து அவர்களுக்கு மீது வழக்கு நடத்தி சிறையில் தள்ளுவோம். 5 வருஷம் ஆச்சு. ஒரு எஃப்ஐஆர் போட முடிஞ்சுதா? ஊழல்வாதியான ஓபிஎஸ்ஸை இப்போ உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. எத்தனை இந்த அதிமுக மந்திரிகள் யாருமே ஊழல் செய்யலையா? நீங்க செங்கோட்டையனை சேர்த்துக்கிட்ட மாதிரி. அவர் மேலே எந்த ஊழல் வழக்கும் இல்லை. யூ ப்ரூவ் மீ ஒன் ஊழல். அவர் நிரூபிக்கப்பட்டவர் சார், கோர்ட்டில் நிரூபிக்கப்பட்டவர். அவர் மேலே எந்த ஊழல் வழக்கும் இல்லை. ஹி வாஸ் அக்யூட்டட். ஆனால் தனி நீதிமன்றம் அமைப்புன்னு சொன்னவங்க எங்கே போனாங்க? ஏன் நீதிமன்றம் அமைக்கல? அப்போ இதுக்கு பேர் என்ன? கட்டிங்ஸ் தானே, அண்டர் கட்டிங் தானே. அது எந்த அமைச்சர் இதுக்கெல்லாம் பேரம் பேசி அண்டர் கட்டிங்கில் முடிக்கிறான்றது வரை எனக்கு தெரியும். பட் பொது வழியில் நான் அதை சொல்ல விரும்பலை. அதற்கு அடுத்தது இங்கே வந்து
கே நேரு மேலே டிவிஎஸ்சி, அதாவது இடி வந்து குற்றம் சொல்லும். இவர் வந்து 1020 கோடி இல்லையா, 1020 crores 1020 கோடி கொள்ளையடிச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு 180 பக்க ஒரு 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 குற்றப்பத்திரிகையை சீல் பண்ணி ரகசியமாக கொடுக்கும். அது பிறகு தமிழ்நாடு காவல்துறையை நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லும். மத்திய அரசு நேரடியாக அவர் மேலே நடவடிக்கை எடுக்கும். 2 பேருக்கும் ஒரு எடுக்க முடியாதுல்ல சார். டீப் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன் எஃப்ஐஆர் இருந்தால் தான் இடி உள்ள வர முடியும் சார். அந்த லெட்டர்லேயே சொல்லியிருக்காங்க, இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ராஜஸ்தானில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணி நாங்கள் போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவோனுங்க. இல்லை கம்ப்ளைண்ட் ஏன் பண்ணலை? நீங்கள் ஏன் ஸ்டேட் டிவிஎஸ்க்கு தட்டி விட்டு உட்காந்துருக்கீங்க? அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஒரு மனிதர் ஒரு மாதத்துக்கு 33,000 சம்பாதிக்கிறாருங்க. ஒரு மனிதர் ஒரு மாதத்துக்கு 33,000 சம்பாதிக்கிறாரு. அவர் ஒரு வருஷத்துக்கான அவருடைய வருமானம் வந்து 4,69,000 வச்சுங்க. எவ்வளோ சம்பாதிக்கிறாரு? கிட்டத்தட்ட 33,000 சம்பாதிக்கிறாரு. அடுத்த வருஷம் அவருடைய சம்பாத்தியம் 2,79,00,000 ஆகுது. விதின் அ இயர். எத்தனை? 4 லட்சம் பெர் ஆனம்லேருந்து 2,79,00,000 ஆகுது. அதுக்கு அடுத்த வருஷமே அவருடைய சம்பாத்தியம் 8 கோடி மாறுது. யார் இந்த நம்பர் தெரியுமா? திரு உதயநிதி ஸ்டாலின். மாதம் 33,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்போ? ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 2021 மாதம் 33,000 ரூபாய் சம்பாதிச்சாருங்க. அடுத்த வருஷம் 2021 லாக்டவுன்ல பாதிக்கப்பட்டிருப்பாரு. ரொம்ப பாதிக்கப்பட்டாரு. சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டிருப்பாரு. நீங்க 33,000 சம்பாதிச்சு என்ன பண்ணியிருப்பீங்க? டிஃபெண்டர் கார் எப்படி வாங்க முடிஞ்சது? அதுக்கு அடுத்த வருஷமே எப்படி மேடம் வந்து 3 கோடி சம்பாதிக்க முடியும்? என்னாச்சுன்னா 2023-24 மறுபடியும் 10 லட்சத்துக்கு வந்துட்டார். சாரி, 1 லட்சத்துக்கு வந்துட்டார். 1 லட்சம் வருஷ சம்பளம். ஒரு வருஷம் மாசத்துக்கு இல்லை, ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் தான் சம்பாதிக்கிறாரு. என்னங்க எப்படிங்க? ஒரு 4 லட்சம் சம்பாதிங்க, 3 கோடி சம்பாதிங்க, 8 கோடி சம்பாதிங்க, அடுத்தது எப்படிங்க 1 லட்சம் சம்பாதிக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு? கடந்த 3 வருஷமாக அவர் வந்து கடந்த 2023, 24, 25 1 லட்சம் சம்பாதிச்சிருக்காரு. ஆனால் இந்த அரசு விளம்பரங்களுக்கு மட்டும் எவ்வளோ தரமா காசு கொடுக்குது? கடைசி ஒரு 20 நாட்கள் மட்டும், இந்த கடைசி 20 நாள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திமுக விளம்பரமாக வந்துட்டு இருக்கு. அந்த விளம்பரத்துக்கு மட்டும் அவங்க வந்து கடைசி 2 மாதத்தில் 20 கோடி ஒரு நிறுவனம், பாப்புலஸ் எம்பவர் நெட்வொர்க்ன்றது 20 கோடி யூடியூப்பில் விளம்பரம் பண்ணுறதுக்கே. நல்லாச்சியாக இருந்தால் நீங்கள் இருங்க விளம்பரம் பண்ணுறீங்க. விளம்பரத்தை மட்டுமே நம்பி ஒரு அரசு நடக்குது. தாவேக்கா ஏதாவது ஒரு விளம்பரம் ஆன்லைனில் வந்திருக்கா? இல்லை டிவியில் வந்திருக்கா? ஏன் மக்கள் அனைவரும் தாவேக்கா பக்கம் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க, தொடர்ச்சியாக கேட்குறீங்க, ஏன் வந்து அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வரல? விஜய் வீட்டை விட்டு வெளில வா, விஜய் வீட்டை விட்டு வெளில வா அப்படின்னு சொல்ல வேண்டியது. வர்றதுக்கு அப்ளிகேஷன் போட்டாலே பயம் வந்துடும், தொட்ட நடிக்கணும். முறையாக 3 நாட்களுக்கு முன்பு காலையில் எங்களுக்கு வந்து நைட் 2 நாளைக்கு முன்பே நாங்கள் அப்ளை பண்ணுறோம். 2 to 6 பர்மிஷன் கேட்குறோம். உடனே பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. கொடுத்த ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த பர்மிஷனை கேன்சல் பண்ணுறாங்க. அதற்கு அடுத்தது 1 மணி நேரம் வந்து பேசிட்டு போங்க, அது சென்னைக்குள்ளே நீங்கள் வராதிங்க, வில்லிவாக்கம் வந்துட்டு வேறு வழியாக வந்து பேசிட்டு போய் வேறு வழியாக பைபாஸ்லேயே போவாங்க அப்படின்றாங்க. ஒத்த மனுஷன் வேனில் நின்று பேசிட்டு போகிறாரு. அதுக்கு எதுக்குங்க இவ்வளோ பெரிய அரசு இயந்திரம் பயப்படுது? அதுக்காக தான் பொம்மையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கண்ணா. ஏங்க நான் சொல்லக்கூடாது. சவப்பெட்டியை எடுத்துகிட்டு போனதெல்லாம் இருக்குல்ல, ஜெயலலிதாவோட சவப்பெட்டியை எடுத்துகிட்டு போனாங்களே, அதை விட இது எவ்வளோ ஃபார் பெட்டர் தானே. இப்போ நீங்கள் வந்து கருணாநிதியோட படம் இல்லையா, ஸ்டாலினோட படம் இல்லையா, உதயநிதியோட படம் இல்லையா, அது 2Dயில் இருக்குது, 3Dயில் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த அரசு மிக பயத்தின் உச்சத்தில் இருக்குது. இந்த அரசு மட்டும் இல்லை, எல்லா கட்சிகளும். எதுக்கு திருமாவளவன் வந்து அங்கேருந்து நேஷனல் பாலிடிக்ஸ் எடுத்து இங்கே வந்தார், அப்புறம் எதுக்கு நிற்கலன்றாரு, எதுக்கு இவ்வளோ கன்ஃபியூஷனு? இந்த குழப்பத்திற்கெல்லாம் காரணம் தாவேக்கா தான். எல்லா கட்சிகளிலும் ஓட்டு வங்கிகள் உடையும். இப்போ குடும்பத்திலே தகராறு. அப்பா சொல்றாரு நான் திமுகவுக்கு போடுங்கன்ட்டு, மகனும் தாயும் சொல்றாங்க நாங்கள் போட மாட்டோம், நான் தாவேக்கா தான் போடுவேன். திமுகவின் ஓட் பேங்க்ஸ் இருக்குல்ல, அதுவே உடையுது. இதுவரையில் தமிழக வரலாறு காணாத ஒரு மக்கள் எழுச்சிக்கு காரணம் என்ன? நாங்கள் ஒரு தூய ஆட்சியை தருவோம், நான் ஊழல் செய்ய மாட்டேன்,
ஊழல் செய்யவும் விட மாட்டேன். இது மாதிரி இந்த 2 கட்சிகளும் பொதுமக்களுக்கு முன்னாடி சொல்லட்டுமா? அந்த தைரியம் இருக்குதா பார்க்கலாம். ரொம்ப நன்றி, வணக்கம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.